நீங்க படியில ஏறி போய் மலை மேல இருக்கிற நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருப்பீங்க, ரோப் கார்ல போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு குகைக்குள்ள தண்ணியில நடந்து போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? ஹாய் ஹலோ வியூவர்ஸ், கலக்கல் டைரிஸ்ல இருந்து நான் விஜயா பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கர்நாடக மாநிலம் பீதர்ல இருக்கிற ஜர்னி நரசிம்ம சுவாமி டெம்பிள் தாங்க. இது கர்நாடகால இருந்தாலும் ஹைதராபாத்ல இருந்தா 120 கிலோமீட்டர்ஸ், கொஞ்சம் பக்கமா இருக்கு. ஹைதராபாத்ல இருந்து ஒரு 1 டே ட்ரிப்பா நீங்க இங்க பிளான் பண்ணிக்கலாம். நீங்க இந்த குகைக்குள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு தண்ணியில நடந்து தாங்க போகணும். தண்ணி 4லேருந்து 5 அடி உயரத்துக்கு இருக்கும். நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும். நீங்க கொஞ்சம் நார்மல் ஹைட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்துக்கு கீழே வரைக்கும் தண்ணி இருக்கும். அதனால சின்ன குழந்தைங்களை நடத்தி கூட்டிட்டு போக முடியாது. கண்டிப்பா தோல்ல தூக்கிட்டு தான் போயாகணும். உள்ள பக்தர்கள் நடந்து போறதுக்கு வசதியா லைட்டிங் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கலங்கலாத்தாங்க இருக்கும். இந்த குகையோட முடிவுல சுயம்புவா உருவான சுவாமி இருக்காரு. அதை தரிசனம் பண்ணிட்டு நீங்க திருப்பி அதே வழியிலே வெளியில வரலாம். வெளியில வந்த பிறகு குளிக்கிறதுக்கும் உடை மாத்துவதற்கும் வசதிகள் இருக்கு. நீங்க பிதர்ல இந்த குகை கோயில பிளான் பண்ணீங்கன்னா பக்கத்திலே பிதர் ஃபோர்ட் இருக்கு. அங்கேயும் மறக்காம போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கியர்களோட புனித தலமான குருத்வாராவும் இங்க இருக்கு. ஒரு 1 டே ட்ரிப்பா போனீங்கன்னா இது 3த்தையுமே நீங்க அழகா கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.